Hello students, நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standardல chapter 3ல algebraல exercise 3.4 பார்க்கறோம். First question என்ன reduce each of the following rational expression to its lowest form. Lowest form இது வந்து reduce பண்ணனும். அதாவது என்ன பண்ணனும்? இது கட் பண்ணி வந்து சின்னதாக்கணும். அதுதான் சுருக்குகன்னு சொல்வாங்கல அந்த மாதிரி. ஓகேவா? பண்ணலாமா? இப்போ என்னது x squared minus 1 divided by x squared plus x கொடுத்திருக்காங்க. அப்படிதானா? அப்போ x squared minus இது வந்து என்னது 1 இருக்குது. வந்து 1 squared அப்படினு எடுத்துக்கலாம். ஓகேவா 1 ஸ்கொயர் எல்லாமே 1 தான். ஓகே இங்க வந்து என்னது x வந்து காமனா இருக்கு அப்படிதானே. அப்ப பாக்கும்போது எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவுக்கு சுருக்கணும். ஓகேவா அதுக்காக இப்படி எடுக்கிறோம். ஓகே எடுத்தாச்சு. இங்க வந்து என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா. அப்ப a plus b into a minus b அப்படிதானே. அப்ப என்னது a plus b sorry x plus 1 into x plus 1 into x minus 1 okay va divided by x into x plus 1 இதா எழுதாச்சு. அப்ப இங்க வந்து என்னது காமனா இருக்கு x plus 1 இருக்கு x plus 1 இருக்கு மேலே கீழேயும் நம்ம அது கட் பண்ணியாச்சு. பாக்கி என்ன இருக்கு x plus 1 divided by x இதுதான் ஆன்சர். ஓகேவா சிம்பிளிஃபை பண்ணியாச்சா இதுதான் ஆன்சர். ஓகேவா இதுல வந்து என்னது ஒண்ணு இல்ல இந்த ஃபார்முலா மட்டும் இந்த ஃபார்முலா ரிப்பீட்டட் இந்த அல்ஜிப்ரா தொடங்குனதுல இருந்தே வருது அப்படிதானே. இது செய்ய இதுவே வந்து என்னது நமக்கு மனப்பாடாயிரும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த 1 இருந்துச்சுன்னா இங்க s ஸ்கொயர் இருந்துட்டு இங்க 1 இருந்தனாம என்னது ஸ்கொயர்னு சொல்லி இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகேவா 1 ஸ்கொயர் 1 கியூப் எதுனா இருந்தாலும் நமக்கு 1 தானே. அதனால 1 கொடுத்தது நம்ம 1 ஸ்கொயர் எடுத்துட்டு இந்த ஃபார்முலா அப்படி போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா அடுத்த செகண்ட் பார்ப்போம். x square minus 11x by 18 divided by x square minus 4x plus 4 ஒரு ஈக்குவேஷனா இருக்கு. அப்பதான் நம்ம அந்த டைமென்ஷன்ல பண்ணோம். எப்படி பண்ணணும் இது வந்து இப்படி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த மாதிரி எடுக்கணும். ஓகேவா அதனால நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்ல அதை நம்ம எடுக்கிறோம். என்னது x square minus 11x plus 18 ஓகே. அப்போ இது என்னது மல்டிப்ளை பண்ணா 18 வரணும் ஆட் பண்ணா மைனஸ் 11 வரணும். ஓகேவா அப்போ வந்து என்னது இதுல வந்து பிளஸ் இருக்கனால ரெண்டுமே ஒரே சிம்பிளா இருக்கணும்ங்கிறது அர்த்தம். இதுல அப்போ மைனஸ் இருக்கனால நமக்கு என்னது வரது மைனஸ்ல பண்ணணும். ஒரு இதோ ரெண்டு தான் ஏதாவது பண்ணலாம். ஓகேவா அப்போ வந்து ஆட் பண்ணா 11 வரணும் மல்டிப்ளை பண்ணா 18 வரணும். அப்போ என்ன வரும் 9 2s are 18 அப்படிதானா. ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நமக்கு 11 வரும். அப்போ ஒரே சிம்பிளா இருந்தாதான் என்னது நமக்கு ஆட் பண்ண முடியும். அதனால மைனஸ் போடுறோம். இந்த மைனஸ் பிளஸ் போட்டால நிறைய பேருக்கு குழப்பம் வரும். இங்க வந்து பிளஸ்ல இருந்தாலே அது என்னது அர்த்தம் அது வந்து ஒரே சிம்பிள் இருக்கணும். அது ஒண்ணு ஒரே இது பிளஸ்ஸா இருக்கலாம் ஒரே இது மைனஸா இருக்கலாம். அப்பதான் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது பிளஸ்ல கிடைக்கும். அப்ப இங்க பார்க்கணும் இங்க மைனஸ்ல இருக்குன்னா ஒண்ணு ரெண்டுமே மைனஸா இருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு நம்பர் மைனஸ்ல பெரிய நம்பர் மைனஸ்ல இருந்துட்டு நம்ம சின்ன நம்பர்ல மைனஸ் ஒண்ணு பெரிய நம்பருக்கு சிம்பிள் போடலாம் அந்த மாதிரி எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா இங்க எடுத்தாச்சா. இங்க இருக்கிறத நம்ம டைரக்டா கூட போட்டுக்கலாம். இதுல ஒரு நம்பர் வரும்போது நம்ம உள்ள போட்டு சிம்பிளை பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம டைரக்டா போட்டாலும் ஓகே தான். என்னது எக்ஸ் மைனஸ் 9 ஒன்று எக்ஸ் மைனஸ் 2 வந்து ஒன்று போட்டாலும் ஒன்று தான். ஆனால் இது வந்து ப்ரொசீஜர் படி இப்படி வரும். என்ன வரும் மைனஸ் 9x மைனஸ் 2x பிளஸ் 18 வரும். ஓகேவா திரும்ப நம்ம எக்ஸை வந்து காமனாக எடுப்போம். எக்ஸ் மைனஸ் 9 இங்கே எக்ஸ் மைனஸ் 9 இருக்கும். அவன் இந்த மைனஸ் 2 வெளியில் எடுப்போம். அப்போ எக்ஸ் மைனஸ் 9ங்கிறது 1 எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது 1 இது டைரக்டா நம்ம எடுத்தாலும் ஓகே. ஆனால் இது எது 2ஓ 3ஓ வந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து உள்ள போட்டு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். ஓகேவா அப்போ -2 கரெக்டாக 2 2s are 4 பிளஸ் 4 வரும் மைனஸ் இது ஆட் பண்ணும்போது மைனஸ் 4 வரும். அப்போ x minus 2 டைரக்டா எடுத்துடலாமா x minus 2 ஓகே இப்போ ரெண்டுமே எடுத்தாச்சு. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. x squared minus 11x plus 18 divided by x squared minus 4x plus 4 இங்க என்ன வரும் x minus 9 x minus 2 இது வந்து x minus 2 x minus 2 இது வந்து இது கேன்சல் ஆகும். இப்போ நமக்கு என்ன வரும் x minus 9 divided by x minus 2 இதுதான் என்னது நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா ஈஸி தானே இது.
ஓகே, அடுத்து வந்து தேர்ட் ஒன் வந்து 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x. 9x ஸ்கொயர் 9x ஸ்கொயர் 81x அப்படியே சிம்பிள் பண்ணலாம். இதில் வந்து ஸ்கொயர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 3 ஸ்கொயர், இது வந்து 9 ஸ்கொயர்னு சொல்லிட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்ல பண்ணிடலாம். ஆனால் இங்கே ஸ்கொயர் இல்லை. அப்போ இங்கே காமனாக பாருங்கள் 9 இருக்குது. 81 வந்து 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ 9 தான் காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போ 9 வெளியில் எடுக்கிறோம். 9 வெளியில் எடுக்கும். எனக்கு 9க்கும் 81 காமனாக இருக்குது, 9 இருக்குது. திரும்ப இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு எக்ஸே வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 9. ஓகே, இங்கே ஒரு எக்ஸ் வெளியில் போயிடுச்சா? இங்கே ஒரு 9, இங்கே 81 ஒரு 9 இருக்கும். அப்போ வந்து 9x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9. சரி, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கலாம். எஸ் கியூ ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x. இதை வந்து பண்ணணும்னா என்ன இருக்குது? இங்கே வந்து நமக்கு கியூப் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அந்த இதில் படி என்னது பண்ண முடியாது, டைமென்ஷன் போட்டு பண்ணுவோம், அப்படி பண்ண முடியாது. அப்போ அதனால் என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு எக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கனால ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9. ஒரு இருக்கும்போது எல்லாத்துலையும் ஒரு எக்ஸ் குறையுமா? ஒரு எக்ஸு குறைச்சி போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கு நம்ம டைமென்ஷன் பண்ணலாம். என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணதுக்கு -9 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு 2 இடத்துல ஒரு இது மைனஸ்ன்னு அர்த்தம். புரிஞ்சது? அப்போ தான் இங்கே நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். அதாவது நம்ம எடுக்கிற 2 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 8 இருக்குது. அப்போ 1 9 9 எடுக்கலாமா? அதில் வந்து இந்த ஆன்சரில் ப்ளஸ் வந்திருக்கனால சின்ன நம்பரில் போடுவோம். நம்ம 2 இதை எடுக்கிறோம். அதை வந்து மைனஸ் பண்ணும்போது சின்ன நம்பரில் மைனஸ் இருந்தால் தான் இது ஆன்சரில் ப்ளஸ் வரும். இப்போ தான் நான் பெரிய நம்பரில் ப்ளஸ் இருந்தால் ஆன்சரில் ப்ளஸ் வரும். ஓகேவா? அப்போ எழுதாச்சா? டைரெக்டாக எழுதிடலாமா? ஏன்னா நமக்கு இங்கே நம்பர் இல்லை. அப்போ டைரெக்டாக எழுதிடலாம். என்ன வரும்? ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 இது, எக்ஸ் ப்ளஸ் 9ங்கிறது 1. ஓகே, இன்னும் சிம்பிளிஃபை இது இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 81x divided by x cube plus 8x square minus 9x. என்ன வரும்? 9x into x plus 9 divided by x into x minus 1 into x plus 9. ஓகே, இனி இதில் எல்லாம் ஒரே மார்க்கெல்லாம் எடுக்கலாம். இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ஓகே, இங்கே ஒரு x plus 9 இருக்குது, இங்கே ஒரு x plus 9 இருக்குது. பாக்கி என்ன இருக்குது? 9 by x minus 1. இதுதான் என்னது நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, ஃபோர்த் ஒன் இது பதிலாக 2 நம்பர் தராங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாமா? பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40. அப்போ என்ன வரும்? இதில் வந்து பண்ணிடலாம். இது மல்டிப்ளை பண்ணும்போது -40 வரணும், ஆட் பண்ணும்போது நமக்கு -3 வரணும். அப்போ ஒரு இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால என்னது நமக்கு எடுக்கல வந்து 1 மைனஸாக இருக்கணும். அப்படி தானே? அப்போ ஒரு பெரிய நம்பர், ஒரு சின்ன நம்பர். என்னலாம்? 8 5 are 40. அப்போ ஆன்சரில் மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பரில் தான் மைனஸ் வரணும். ஆட் பண்ணதில் ஆன்சரில் வந்து மைனஸ் பண்ண இருக்கிறதுனால ஆன்சர்லேயே வந்து இதுலேயே வந்து பெரிய நம்பரில் தான் மைனஸ் வரும். சரியா? டைரெக்ட் எழுதிடலாம். இங்கே நம்பரில் இல்லை, அப்போ டைரெக்ட் எழுதிடலாம். என்னெல்லாம் வரும்? p + 5 1, p - 8 1. ஓகே, ரெண்டாவது 2pq - 24 p ஸ்கொயர் ப்ளஸ் 64p. இதில் பாருங்கள், p எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது இங்கே வரைக்கும். இப்போ p காமன் எடுத்துடலாம். வழியில் p எடுத்துடலாம், 2 எடுத்துடலாம். அப்படிதானே? 2 காமனாக இருக்குல்ல, இப்போ 2 எடுத்துடலாம். 2p வரும்போது என்ன வரும்? pq மைனஸ் 12p ஸ்கொயர், p ஸ்கொயர் ஒரு p வெளில போதில்ல, 12p ப்ளஸ் 12. இப்போ 2 எடுக்கும்போது என்னது? 32p. ஸோ 32 p வெளியில் போயிடும்ல. ஓகே, இப்போ நம்ம 2 p எடுத்துடலாம். இது வந்து 2ஆல் நம்பர்லாம் 2ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன். சரியா? ஓகே, இனி இது பண்ணிடலாமா? என்னது? மல்டிப்ளை பண்ணால் 32 வரணும், ஆட் பண்ணால் -12 வரணும். என்ன வரும்? 32 இது வரும். 8 4s are 32 வருதுன்னா 8 4s are 32. 2 ஆட் பண்ணால் நமக்கு என்னது? 12 வரும். அப்படிதானே? ஓகேவா? அப்போ இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணதில் ப்ளஸ் இருக்கனால ரெண்டுமே ஒரே சிம்பிள் வரும். ஓகே, ஒரே சிம்பிள் பண்ணால் தான் ஆட் ஆகினது 12 வந்துச்சு. ஓகே, அப்போ 2p into x minus 8 1, x minus 4ங்கிறது, சாரி, p minus 8ங்கிறது 1, p minus 4ங்கிறது 1. ஓகே, எனக்கு இதை போட்டுக்கலாமா? p square minus 3p minus 40 divided by 2p cube minus 224p square plus 64p is equal to
p plus 5 1 p minus 8 1 divided by 2p p minus 8 p minus 4. Okay, இதில் வந்து p minus 8 p minus 8 வந்து என்னது கட் ஆகும். அப்போ இதில் வந்து ஆன்சர் என்னது p plus 5 divided by 2p p minus 4. இதுதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுல? இது வந்து நம்ம என்ன செய்யறோம், இதை வந்து இது பண்ணி மாதிரி பண்ணி போடும். இது பண்ணி போட தெரியல. இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா என்ன இருக்கணும், இதில் வந்து ஒரு நம்பருக்கு மைனஸாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இருந்தால் இந்த ரெண்டில் ஒரு நம்பர் மைனஸாக இருக்குன்னு அர்த்தம். ஆன்சரில் மைனஸ் இருந்ததுன்னா பெரிய நம்பரில் அந்த மைனஸ் எதில் வரும், பெரிய நம்பரில் வரும்னு அர்த்தம். இதில் ப்ளஸ் இருந்தால் பெரிய நம்பரில் ப்ளஸ் வரும்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து மற்றும் பண்ணும்போது வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே சிம்பிள்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம ஒரே இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ஒரே சிம்பிள்னா மைனஸில் வரும். மைனஸ் வரும்போது தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மைனஸ் ப்ளஸில் குழப்பக்கூடாது. கொஞ்சம் திரும்ப இதே மெத்தடை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு திரும்ப போடும்போது நமக்கு தரவாயிரும். ஓகேவா? Okay, second question, find the excluded values if any of the following expressions. Okay, excluded value கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க y by y squared by minus 25. இது ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த y வந்து எனக்கு காமனாக வெளியிட்டு இதை பண்ணலாம். அப்போ இது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம இதனது அன்டிஃபைன்ட் வந்து நான் வரையறுக்க முடியாது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் y by y squared minus 25 is undefined. Okay, அதனால என்னது இந்த இடத்துல டினாமினேட்டர்ல இருக்கிறது c equal to 0 போட்டு செய்யணும். டினாமினேட்டர் தான் எடுக்கணும். ஓகேவா? c equal to 0. ஓகே, இப்போ வந்து என்னது இங்கே பாருங்க, இது y squared minus 5 squared இருக்கா, 25ங்கிறது 5 squared தானே. இது வந்து நம்ம யோசிச்சு பண்ண முடியாது. அப்போ y squared இருக்கு, இங்கே 25 கொடுத்துருக்கு. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கும்போது இது வந்து 5 squared 25 16ல பார்க்கும்போது 4 squared 3 squaredங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். அப்போ இது 5 squared. அப்போ இங்கே இருக்கு a squared minus b squared திரும்ப வந்துருச்சு பார்த்தீங்களா, a plus b into a minus b திரும்ப இதே ஃபார்ம்ல தான் வருது. அப்போ என்ன வரும், y minus 5 into y plus 5 is equal to 0. 10 எடுத்துக்கலாமா, y minus 5 is equal to 0 or y plus 5 is equal to 0. இப்போ y is equal to 5 minus இது வந்து is equal to அந்த சொல்லும்போது ப்ளஸ் ஆகிடும் தானே. அப்புறம் இது வந்து என்ன ஆகும், இந்த சைடு is equal to அந்த சைடு போகும்போது என்னது மைனஸ் ஆகும். அப்போ நமக்கு வேல்யூ என்னது, the excluded values are minus 5 and 5. ஓகேவா? நமக்கு என்னது இது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாதனால அதை வந்துட்டு டினாமினேட்டர் எடுக்கிறோம். டினாமினேட்டர் எடுத்துட்டு நமக்கு ஒய்க்கு வந்துட்டு 0 சீக்குவல் டு 0 ஆக்கிட்டு அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே ஓகே, அடுத்து பார்க்கலாமா, டி பை டி ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் டி. இதுலேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னது டி the expression t by t squared minus 5t plus x is undefined. ஓகே, அதனால நம்ம வந்து டினாமினேட்டர் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், equal to 0 போடுறோம். ஓகே, இது வந்து இந்த மாதிரி டைமென்ஷன் பண்ணிடலாமா, என்னது மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் வந்து -5 வரணும். அப்போ இங்கே வந்து 6 இருக்கனால அது என்னது ரெண்டுமே வந்து ஒரே சிம்பிளாக இருக்கணும். அப்போ என்ன வரும், 1 6 or 6 போட்டுக்கலாமா, -5 வந்துருக்கு. அப்போ பெரிய நம்பரோட ஓகே சாரி இப்போ -6 போட்டோன்னா நமக்கு வந்து என்னது மேலே வந்து மல்டிப்ளைலாம் ஆகும். அப்போது 2 3s are 6. இப்போ பாருங்க, அப்போ வந்து இது ஆகும்போது என்னது மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆகும், ஆட் பண்ணும்போது -5 ஆகும். ஓகேவா? அப்போ என்ன வரும், அதை அப்படியே எழுதிடலாமா, இது வந்து இங்கே ஃப்ரண்ட்ல நம்பர்லாம் நல்லா அதே தான் வரும். அப்போ என்னது t -2 1 t -3ங்கிறது 1. ஓகேவா? இப்போ t -2 is equal to 0 1 t -3ங்கிறது ஒரு 0. இங்கே t is equal to இந்த சைடு 2 ஆகும், இது இந்த சைடு வரும்போது என்னது +3 ஆகும். ஓகேவா? 2 3. அப்போ இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னது, values are 2 and 3. அவ்வளோதான், ஈஸியாக எடுத்துடலாம். இந்த டைமென்ஷன் செய்ய தெரிந்தால் மட்டுமே போதும். ஓகேவா? இது திரும்ப நம்ம எத்தனை சமுக்கு பண்ணுறோம், அப்போ திரும்ப பண்ணும்போது நமக்கு அந்த இது வந்துடும், மைனஸ் ப்ளஸ்ங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். சரியா?
ஓகே, தேர்ட் பார்க்கலாம். இதில் என்ன ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு. எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு டிஃபைன் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இதை பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்போ டைமண்ட் ஷீட் பண்ணிடலாமா? 8 ஆட் பண்ணதுக்கு 6 மல்டிப்ளைனா 8 வரும். அப்போ இது ஒரே சிம்பிள் தான் வரணும். அதனால தானே நமக்கு ப்ளஸ் வரும். அப்போது என்னது 4 2s are 6 ப்ளஸ் இருக்குன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ டேரெக்டாக எடுத்துடலாமா? எக்ஸ் ப்ளஸ் 4 1, எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது 1. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இது பண்ண என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் -2 ஒன்றும் ஆட் பண்ணால் 1 வரும். இதில் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து சிம்பிள் மைனஸாக இருந்தால் ஏதாவது ஒரு நம்பர் சிம்பிள் மைனஸாக இருக்கணும். அப்போ தான் 1 ப்ளஸ் 1 மைனஸ் கிட்ட கிடைக்கணும். இங்கே என்ன பண்ணுறோம்? 1 2s are 2. ஆன்சர் ப்ளஸில் இருக்கனால என்னது? பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கணும், சின்ன நம்பர் மைனஸில் இருக்கணும். இந்த மெத்தட் மட்டும் படிங்க, சம்மை படிக்காங்க. மெத்தட் படித்தாலே நிறைய சம்முக்கு இதுதான் வரும். மெத்தட் மேக்ஸில் மெத்தட் படித்தாலே மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? சம் உட்காந்து காணாம படிக்கக்கூடாது. மெத்தடை படித்தா போதும். நிறைய சம் அதிலேயே நமக்கு திரும்ப 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 அதே தான் நம்ம செய்வோம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இதை போட்டுடலாமா? அதுக்கு வேல்யூஸ் போட்டுடலாமா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 போட்டாச்சு. இப்போ பார்த்தா இதுவும் கேன்சல் ஆகுமா? அப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது என்னது? எக்ஸ் பிளஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 1. இதை இதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அன்டிஃபைன்ட். அப்போ நம்ம என்ன எடுப்போம்? கீழே ரிமைண்டர் டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 போடும். அப்படிதானே? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 0 போட்டால் இது அங்கே போகும்போது +1 ஆகும். அப்போ அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னது? 1. அவ்வளோதான். ஓகே, இதை எப்படி பண்ணணும்னா இருக்கலாம். இது நான் சொல்லி தந்தேன், அந்த ப்ளஸ் மைனஸில் நிறைய பேர் தப்பு போடுவாங்க. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த மெத்தட் படித்தா போதும், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம அதுலேயே செஞ்சிடலாம். இத்தனை சம்ஸ் அது பண்ணலாம். அப்போது மேக்ஸுக்கு கஷ்டம்னு நினைக்காம அதுக்கு மெத்தட் என்னது மட்டும் மண்டையில் ஏற்றிட்டு நீங்களே திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே டவுட் இருந்தோன்னா பார்க்கணும். அப்போ தான் மேக்ஸுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 27. அப்போ என்ன வரும்? இது கியூப் இருந்தால் இது கியூபால் இருக்குமான்னு பார்க்கணும். ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயர்டாக மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். இப்போ இது கியூப் இருந்தாலும் நமக்கு தெரியும் 3 கியூப். அப்படி தான் 27னா 3 கியூப். இப்போ எப்படி இருக்கு? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ என்ன வரும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அப்படி தானே அந்த ஃபார்முலா. இங்கே இருக்கு இது ஏ இது பி. இப்போ எக்ஸ் மைனஸ் 3 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் plus 3x plus 3 squared என்னது 9. ஓகே, அது இருக்கட்டும். s cube plus x squared minus 6x இருக்கு. இதில் காமனாக x இருக்கு. எடுத்துடலாமா? x squared plus x minus 6. இது மீது டெவன் போட்டுடலாமா? minus 6 1. அப்படிதான் அது 1. மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ்னா ஒரு சிம்பரில் நம்ம மைனஸ் இருக்கணும். அப்போது ஆட் பண்ணும்போது என்னது? 2 3s are 6. ஆட் பண்ணது ப்ளஸ்னால பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, இது போட்டுடலாமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x எக்ஸ் மைனஸ் 3 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? ஓகே, இதில் ஏதாவது நமக்கு கேன்சல் ஆகும். நமக்கு கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாம். ஏதாவது கேன்சல் ஆகுமா? ஓகே, எதுவும் கேன்சல் ஆகுது. அப்போ இது என்னது? அன்டிஃபைன்ட். அப்படிதானே? ஓகே, அப்போ என்னது? இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 இஸ் அன்டிஃபைன்ட். அப்போ கீழே 0 ஆக்கிடலாமா? எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இன்னும் தனித்தனியாக 0 எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற எக்ஸ் இருக்கா? அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் 3ங்கிறது 0 எடுத்துக்கலாம். அப்போ இது மாற்றண்டா. இது என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0 அங்கே போகும்போது ப்ளஸ் 2 ஆகும். இது என்ன ஆகும்? மைனஸ் 3 ஆகும். இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கு. அப்படித்தானே? அப்போ நமக்கு என்ன வரும்? இந்த excluded values are 0 to -3.
ஓகேவா, புரிஞ்சதா? இதே தான் நம்ம டைமண்ட் ஷேப்ல எடுத்து போட்டிருக்கோம். இது வந்து டிஃபெண்ட் ஆகிறதுனால திரும்ப கீழே உள்ளதை எடுத்து போட்டிருக்கோம். இதுதான் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து சம்ஸ் புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.